Hello everyone, welcome back to my channel. This is Math Idithon. Now we are moving to exercise 4A E sum in first Roman. ஸோ இப்போ வந்து இதுதான் கொஷின் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்படி தான் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஜீரோ ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஜீரோ ப்ராடக்ட் ரூல்னால் ப்ராக்கெட் வெளியே இருக்கிறதுக்கும் கிரேட்டர் தேன் ஜீரோ, ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறதுக்கும் greater than 0 அப்ளை பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஸ்டெப் வந்து என்னென்னா, வெளியே ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கும் greater than 0 அப்ளிகபிள் அண்ட் 8 மைனஸ் எக்ஸ்க்கும் greater than 0 அப்ளிகபிள். இதுக்கு பேர் வந்து ஜீரோ ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்படி பார்த்தா இதுக்கு வேல்யூ அவ்வளோதான். எக்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கான எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. இதுக்கு எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? மைனஸ் எக்ஸை இங்கேயே வச்சுக்கலாம். மைனஸ் எக்ஸ் எப்படி வச்சுக்கிட்டு 8 வந்து அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 8ஆக மாறும். ஸோ 0 மைனஸ் 8ன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 8. ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன்? கேன்சல் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா லெஸ் தென் சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ இதை வந்து நம்ம சேமாக வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, எக்ஸ் லெஸ் தேன் 8 இப்படி இருக்கா? ஸோ ரெண்டுத்தையும் நம்ம எப்படி சேர்க்கணுன்னா, இப்போ பாருங்கள், எக்ஸை வந்து ஒரு பிளேஸில் கொண்டு வரணும், அதாவது மிடில் பிளேஸில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா, இப்போ பாருங்கள், இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதணும்னா, 0 ஃபஸ்ட்டு எழுதணும், எக்ஸை செகண்ட் எழுதணும். ஆனால் இதோட மீனிங் சேஞ்ச் ஆகக்கூடாது. இங்கே மீனிங் என்ன இருக்குது? 0க்கு லெஸ்ஸராக இருக்கா, ஃபேஸ் ஆகிருக்கா? எக்ஸுக்கு வந்து வைடாக இருக்குது, மவுத் வந்து வைடாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதே மாதிரி தான் இங்கே எழுதணும். 0க்கு ஸ்மாலராக இருக்குது, எக்ஸுக்கு வைடராக இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும், இப்போ எனக்கு இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, 0x லெஸ் தேன் 8. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது இதுக்கான மீனிங் என்னென்னா, எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 அண்ட் 8ன்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா கம்பைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இங்கே மாற்றிக்கிட்டு இங்கே எக்ஸு வந்து லாஸ்ட்டில் இருக்க மாதிரியும், இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க மாதிரியும் மாற்றிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆப்ஷன். பிகாஸ் லெஸ் தேன் தான் ரெண்டு சிம்பிளுமே இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஆப்ஷன். Hope you all understood this concept. Catch you in the next video. Bye bye.